மதுரை மாநகரில் வருகின்ற புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு டிசம்பர் 31ஆம் தேதியன்று இரவு பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான வழிபாட்டு தலங்கள், பொழுதுபோக்கு இடங்களில் குற்ற சம்பவங்கள் ஏதேனும் நடைபெறாத வகையில் மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உத்தரவின் பேரில் சுமார் 1500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் மதுரை மாநகருக்குட்பட்ட முக்கிய இடங்களில் காவல்துறையினர் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகன ரோந்து பணி செய்தும் தீவிர வாகன சோதனை செய்தும் பாதுகாப்பு பணி செய்து வருகின்றனர். மேலும் புத்தாண்டை வரவேற்கும் விதமான நிகழ்ச்சிகள் மதுரை மாநகரில் உள்ள உணவகங்கள் மற்றும் கேளிக்கை விடுதிகளில் காவல்துறையிடம் உரிய அனுமதியை பெற்ற பிறகே நடத்த வேண்டும். இரவு 1 மணிக்கு மேல் கண்டிப்பாக எவ்வித கொண்டாட்டங்களும் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்வதுடன் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை எல்லா வகையிலும் உறுதி செய்யும் வகையில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகளை அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சமூக விரோதிகள் மற்றும் குற்ற சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை கண்காணிக்கும் பொருட்டு தனிப்படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு இளைஞர்கள் மது அருந்திவிட்டு இருசக்கர வாகனங்களில் மிக அதிவேகமாக செல்வது, சாகசம் செய்வது மற்றும் பொதுமக்களை பயமுறுத்தும் வகையில் இருசக்கர வாகனத்தை இயக்குவது போன்ற செயல்களை தடுக்கும் பொருட்டு மாநகரில் முக்கிய இடங்களான நத்தம் மேம்பாலம், வைகை ஆற்றின் இரு கரைகள், கோரிப்பாளையம் மற்றும் காலவாசல் உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மதுரை மாநகர காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார்.